இந்த தேர்தலிலே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நாம் இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும். காரணம், ஒரு மண், ஒரு மாநிலம் அமைதியாக மக்கள் எல்லோரும் ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்து வாழ்ந்தால்தான் நாம அத்தனை பேரும் நிம்மதியா இருக்க முடியும். சற்று சிந்தித்து பாருங்கள், மணிப்பூர்ல நாம் செய்திகளில் எல்லாம் பார்த்தோம், யாருமே அவங்க வீட்டில் இருக்க முடியல. பிஜேபி தன்னுடைய மத கலவரத்தை, தன்னுடைய அரசியலை அங்கே உருவாக்கி இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரியிலோ போய் படிக்க முடிய வாய்ப்பு கிடையாது. எதிர்காலமே இருக்கா இல்லையான்னு தெரியாத நிலையில முகாம்கள்ல அங்க இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முகாம்கள்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை வேறு எந்த இடத்திலையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பான எதிர்காலமாக, வளம் மிக்க எதிர்காலமாக இங்கே இன்னைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கிறதுனாலதான் தொழில் முதலீடுகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றால் தமிழ்நாடு சரியான ஒரு நிர்வாகத்தில் இருப்பதால் தான். அதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலிலே நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை நாம் இந்த தேர்தலிலே உறுதி செய்ய வேண்டும். அதுலயும் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகள், உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாரை விட பெண்களுக்கான ஆட்சி இல்லையா? நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்குவேன் என்றார்கள். இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம்முடைய ஆட்சி வந்தோடனே அது 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல விடியல் பயணம், முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனே முதல் கையெழுத்து விடியல் பயணத்துல ஒவ்வொரு சகோதரியும் கிட்டத்தட்ட மாதம் 800 இருந்து 1000 ரூபாய் வரை ஒவ்வொரு மாதமும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். நம்மளுடைய பெண்கள் இங்க தமிழ்நாட்டுல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது அப்படின்னா நிறைய மாநிலங்கள்ல வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது என்றால் அது பள்ளிக்கூடத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள், நீங்க குழந்தைங்களை 10வது வரைக்கும் படிக்க வச்சீங்கன்னா அவங்களுக்கு திருமணம் உதவி தொகை நான் தருகிறேன் என்றார். அந்த பெண் குழந்தைகள் 10வது படிக்கணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க படிச்சு காலேஜ் வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால காலை உணவு, நம்ம வீட்டு பிள்ளைகள் காலை உணவு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. ஆட்சி விரைவிலே அடுத்த முறையும் நம்முடைய ஆட்சி வர இருக்கிறது. அது 8வது வரை அவர்களுக்கு அந்த காலை உணவு திட்டம் வழங்கப்படும். நம்முடைய பெண் குழந்தைகளுக்கும் அந்த திட்டம் சேர்த்துதான் இன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது.